வாட்டினியா உன் அரக்க சேனைகள் மாண்டி விட்டது. சிங்கமகன் மாண்டி விட்டான். தாரகன் கொல்லப்பட்டான். உமது ஆசை மகன் பானுகோபனும் இறக்கப்பட்டான். மிஞ்சி இருப்பன் ஒருவன்தான். உன் அரக்க சேனைகள் அனைத்தும் மாண்டி விட்டது. உமக்கு நான் உயிர் பிச்சு தருகிறேன். தேவர்கள் எல்லாம் விடுவித்துவிடு. சில காலம் உயிர் வாழ்த்து வரலாம். நீ எத்தனை முறைதான் அடுக்கு தொடரில் எடுத்தெடுத்து கூறினாலும் உன்னுடைய வார்த்தையை நான் ஏற்க போவது கிடையாது. மரியாதையாக சொல்லுகிறேன். ஐயோ பாவம், உன்னை பார்க்கும் பொழுது பார்வைக்கு சின்ன சிறு குழந்தையை போல் காட்சி அளிக்கிறார். ஒதுக்கு புறத்திலிருந்து ஊழையிடும் வந்தது போல் இருக்கிறது உடைய சீற்றம். உன் அங்கத்தை கூறு போட்டு பார்க்காத முன் இந்த இடத்தை விட்டார்களா? இதுதான் உனக்கு மரியாதை. இன்று முடித்து அகப்பட்டுக் கொண்ட இலவம் பஞ்சினி. நான் நினைத்தால் இதே இடத்தில் உன்னை பஞ்சில் பஞ்சாக்கி விடுவேன். என் கால் விதிப்பட்ட இடத்திலிருந்து புறப்படும் சிறு துகள் நீ தூள் தூளாகி விடுவாய் எனவிருக்கட்டும். செருக்கு இன்னும் குறையவில்லையா? உன் சேனைகள் எல்லாம் மாண்டி விட்டது. போனால் போகட்டும், சில காலம் உயிர் வாழ்வா என்று இறக்க கொண்டால் என்னிடம் வேதாந்தமா பேசுகின்ற மகிழும் காலம் இன்னும் ஏதடா உன்னுடைய வார்த்தையை கேட்டு நான் விழிக்கிறேன் என்று நினைக்கிறாயா? விழிக்கவில்லையடா வீணனே. அழிக்கின்ற வல்லமையெல்லாம் அடிமணிந்து எங்கும் நிற்க வழிகாட்டு பார்ப்போம். பலமுண்டு பற்றியோனே என்னை வெல்லும் பலமுண்டு என்பவன் போல் பல
சக்கரத்தை தட்டுகிறாய். கலனாய் விழும் என்ன கோட்டை அட்டனைக்கு மற்ற முத்துகளை ஒடுக்கி இதிலை சட்டலர்கள் வென்றதிலை மற்றவர்கள் பட்டதில்லை என்ற வழியை துணிதில்லை எதிர்க்க பட்டதில்லை இதுவரைக்கும் ஆனால் பட்டுவிட்டாய் முட்டி வர மோதுகிறாய் எட்டி நின்று உன்னுயிரை எமனுக்கு காலம் கிட்டி விட்டது அதனால் நான் நெட்டி வந்து பேசுகிறாய் பட்டி பயல் கடைசி நேரத்தில் என்னிடத்தில் எதையுதோ பேசிக் கொண்டிருக்கிறார். பார்த்துடலாம். திக்கிய வேலின திக்கிட செய்யுவே அனைத்து ஆயுதங்களையும் இழந்து நிராயுத வாணியால் விருந்து செல்கிறார் என்று சென்றாலும் என்னுடைய பார்வைக்கு உண்மையிலேயே அவனை பார்க்கும் பொழுது குழந்தையை போல் காட்சி அளிக்கிறான் என்று வீரத்தோடு பேசினேன். அவனில் இல்லை என்னால் கடைசி நேரத்தில் முடியாமல் போய்விடும் போல் இருக்கிறது. உண்மையிலேயே அவனை ஜெயிக்க என்னால் முடியாதுதான். ஆகையினால் அவன் இடத்திலிருந்து எப்படியாக உயிர் தப்பிக்க வேண்டும் என்றால் இப்பொழுது அந்த தெரிகிற அந்த இடத்தினால் ஏற்பவர் அது பார்த்தீரா ஒரு வேங்கை மரமாக நிராயுதமாய் கட்ட மரமாக தெரிகிறது. என் தாயெடுத்து மேல் ஆயத்தால் இப்பொழுது பிளவு செய்கிறேன். என் தந்தையோ அந்த அரக்கனுக்கு வரமது கொடுத்தார் சாகா வரம். சிவனின் வாக்கு வருவது பொய்யாக கூடாது. வேங்கை மரமாக நின்றார் நிராயுத வாயாக நின்ற அவனை என் தாயெடுத்து மேலாயத்தால் 2 பிளவாக பிளந்து விட்டேன். ஓர் பிளவை மயிலாக மாற்றி எனக்கு வாகனமாக ஏற்பேன். மற்றொரு பிளவை சேவலாக மாற்றி சேவல் கொடிவோன் என்று பெயர் பெறுவேனார். ஆகையினால் அவன் எமது புகழ் உள்ளவரை காலம் உள்ளவரை இந்த சூரமனுவன் ஓர் பிளவு என் மயில் வாகனமாகவும் மற்றொரு பிளவு சேவல் கொடியாகவும் இருக்க வேண்டும். சரி, இந்த நற்செய்தியை விளக்கமாக நகர் வாழ் வேலனி அவர்களுக்கெல்லாம் உதவி புரிந்து எங்களை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டாய். தேவனெல்லாம் உங்களுக்கு பூமாடி பொழிகிறோம். கராகிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சிறையிலே உள்ள தேவனெல்லாம் விடுபட்டு விட்டார்கள். அகம் மகிழ்ந்தது. தங்களுக்கு ஒரு பரிசு தரப் போகிறேன். என்ன பரிசு? தெய்வானையை நீங்கள் இல்லத்து அரசியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஓ தேவரின் ஆகையினால் தேவையினுடைய மகள் இவனை மணமுடிக்க
வேண்டுமா? ஆமா முறையா அதுதான் கற்றுக் கொள்ளலாம். இதோ அப்படியா? ஓ.